பரலோக நகரம். யோவானுக்கு தேவன் ஆவியிலே கொண்டு போய் காண்பித்த தேவனுடைய மகிமையை அடைந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எப்படி இருந்தது? அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. பரலோக நகரத்தில் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பரலோக நகரத்திற்குள் யார் பிரவேசிக்க முடியும் என்பதை பற்றிய வசனங்களை பார்க்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். வேதம் சொல்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தேவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். வேதம் சொல்கிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. பரலோக நகரத்திற்குள் யார் பிரவேசிக்க முடியாது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவன் பரலோக நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் பரலோக நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. அது மட்டுமல்ல, இயேசு நானே வாசல் என்றும் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் வழியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோக நகரத்திற்குள் பிரவேசிப்போம்.